Hi my friends, good morning friends, welcome to our channel. இன்றைக்கி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜஸ் ஃப்ரெஷர் செரமனி இன்றைக்கி நம்மளுக்கு வாங்க. நம்ம போய் காலேஜுக்கு ரெடி ஆகலாமா? வாழ போடலாம். உரிக்கணும் உட்காந்து என்ன தடவை இருக்கேன். இதை ஃபில் பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்கு காட்டுறேன். கடை மெஹந்திங்கனால அவ்வளோ பிடிக்கல, இல்லைன்னா செம்மையாக பிடிக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காலையில் நேரத்தில் மாடியில் நடந்து, அதாவது ஒரு அரவுண்டு 7, 6, 5 அந்த மணிக்குள்ளே மேலே வந்து நடந்து பாருங்க, செம்மையாக இருக்கும். அதுவும் டீயோட மாடியில் நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது சீக்கிரம் வந்துச்சிங்கன்னா மாடியில் நடந்து பாருங்களா. வானத்தை பாருங்களேன். அழகா இருக்கு. கொஞ்சம் மழை மூடமாவும் இருக்கு, பட் அழகா இருக்கு. டீ குடிச்சு முடிச்சுட்டேன். நம்ம போய் காலேஜுக்கு கிளம்பலாம். இந்த முக்கியமான டே அப்போ அதெல்லாம் சிம்பிளாக வரும். இத்தனை 3 மாசம் லீவ்ல இருந்தேன், அப்ப கூட இவ்வளோ பெருசாலாம் வரல. இப்போ 2 நாளா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இது இங்கனக்குள்ள இங்க பாத்தீங்களா எத்தனை பேருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப தெரியும், எனக்கு அப்படியே தெரியுது இருக்கிறது. பரவாயில்ல. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டேங்கிறனால கொஞ்சம் கிராண்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் தலையை உணர்த்திட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ட்ரையர் போட்டு தான் உணர்த்தினேன். ட்ரையர் போடும்போது சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் என் ஹேர் சேஃபாக இருக்கும். அப்புறம் தலை சீவி ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலை. அப்புறம் அம்மாவை தான் கூப்பிட்டு தலை சீவ சொன்னேன். அப்புறம் காலேஜுக்கு கிளம்பிட்டோம். ஒரு தண்ணி பாட்டில் தான் வச்சேன், அதுக்கே பேகு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் தெரியும் பேக்கில் என்னென்ன வைக்கணும். நான் வாட்டி குட்டியாக வாங்கிட்டேன். எத்தனை பேர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, நமக்குன்னு தனியாக ஒரு பர்ஸ் வாங்கி வச்சு அதில் காசு போட்டு செலவழிக்கிறது. சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் அந்த அம்மா சில்லற காசுலாம் கொடுப்பாங்கல்ல, அது கம்மலுக்கு கொடுக்குற மணி பர்ஸில் போட்டு எனக்கு ஒரு பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருப்பேன். இப்போ எனக்கே ஒரு பர்ஸு, ஏன் நம்பவே முடியல. அழகாக இருக்கா? அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 10 மணி ஃபங்க்ஷனாக நாங்கள் 10 மணிக்கு தான் அங்கே இருப்போம். கரெக்டாக நாங்கள் போகும்போது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் சீஃப் கெஸ்ட்டு வந்து ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்க தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா பேசினாங்க. நான் மட்டும் கொஞ்சம் கேண்டாக இருக்கேன். நாங்கள் கொஞ்சம் தனித்துவமாக நாங்கள் அப்படி தான் இருப்போம். முயற்சி பண்ணலாம். வணக்கம். வணக்கம் மேம். மிக்க நன்றி. பெற்றோர்கிட்ட இருந்து வணக்கத்துக்கு நன்றி, குழந்தைகளிடமிருந்து அந்த வணக்கத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல வரவேற்பு கொடுத்த நபர் உங்களுக்கு ஒரு வணக்கம் கொடுத்தாரு, அதுலேயும் யாரும் ஒன்றும் பெரிதாக மாற்றம் தெரியல. அப்புறம் மிக அழகாக திரு ராஜா சண்முகம் அவர்கள் வந்து அந்த 3D பற்றி உங்ககிட்ட எடுத்து சொன்னார். செல்ஃப் காம்படிட்டராக மாறுங்க அப்படின்னாரு, டைம் கான்கரராக மாறுங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் மாதிரி விட்டாங்க, போய் கிளாஸ்லாம் சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் காலேஜ்லேயே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து உட்காந்து டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மேமும் வந்து பேசினாங்க. அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியும் பேசி முடிச்சதுக்கப்புறம்
ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்ணுறதுக்காக சீனியர்ஸ் அக்காங்க அண்ணாங்கலாம் டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் ஃபேஷன் ஷோவோட இந்த ஃப்ரெஷர்ஸ் டே முடிஞ்சிச்சு. ஃபேஷன் ஷோ முடிஞ்சதும் நான் கிளம்பிட்டேன். அம்மா நைனா வந்து ஸ்கூட்டியில் போயிட்டாங்க 3 மணிக்கெலாம். ஃபங்க்ஷன் 5 மணிக்கு தான் முடிஞ்சிச்சா. நான் காலேஜ் வேனில் வந்துட்டேன். அவ்வளோதான் மை ஒன்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ரொம்ப லேட்டாகவே அப்லோட் பண்ணுறேன், சாரி. அவ்வளோதான் மை ஒன்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. பி ஹாப்பி, பாய்.